الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல வகையான கடமைகளை எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். அவற்றில் நாங்கள் மிக முக்கியமாக நோன்பு நோற்றிருக்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், தராவீஹ் தொழுகின்றோம். பல வகையான கடமைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவைகளை பொருந்திக் கொள்வானாக. வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் விதியாக்கியது போன்று சமூகமாக வாழும் பொழுது, குடும்பமாக வாழும் பொழுது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தர மறக்கவில்லை. மிக அழகான முறையில் ஒரு சமூகமாக வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும், அங்கே கடைபிடிக்கப்பட வேண்டிய நற்குணங்கள் எப்படி அமைய வேண்டும், பண்பாட்டுகள் எப்படி இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை சொன்னது போன்று பண்பாடுகளை பற்றியும் மார்க்கம் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் குடும்ப உறவுகளை எப்படி பேண வேண்டும், சிலத்துர் ரஹம், குடும்ப உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி ஒரு கணம் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர் செய்து கொள்வது தௌபாவாக அமையும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்மில் அநேகமானவர்கள் இந்த பாவத்தை கொண்டு பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்துக்கு நல்லவர்களாக இருப்போம், அகிலத்துக்கே நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவை பேணுவதில், குடும்ப உறவை மதிப்பதில் மிகவும் குறைபாடுள்ளவர்களாகவே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தையும் அல்லாஹ் எங்களை பெற்று மன்னித்தருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைக்கிறது, அதாவது வஹி இறங்கியது முதலாவது நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டி அணைத்து தழுவி ஓதுங்கள், ஓதுவீராக என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை ஓதுவீராக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொன்று என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஓதினார்கள். பயந்தார்கள், நடுங்கினார்கள். வீட்டுக்கு திரும்பி வந்து பயந்தவர்களாக, காய்ச்சல் பிடித்தவர்களாக வீட்டுக்கு திரும்பி வந்து அன்னை ஹதீஜாவிடத்தில் சொன்னார்கள், என்னை போத்தி விடுங்கள் என்பதாக. அந்த நேரத்தில் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நடந்தவைகளை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், கல்லா, அப்படியல்ல, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து, வஹி அறிவிக்கப்பட்டு சில மணி நேரங்களில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலை பாட ஆரம்பித்தார்கள். அவர்களிடமிருந்த குணங்களை பற்றி, தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால், குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால், ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி குர்ஆன் பேசுவதற்கு முன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்த நற்குணங்களை பற்றி அவர்களுடைய அருமை மனைவி ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேச ஆரம்பித்து விட்டார்கள். கல்லா, ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன் காரணம் வீணாக்க மாட்டான் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் கொடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழுகிறீர்கள். இஸ்லாத்துக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்த ஒரு நட்பண்பு, ஒரு நல்ல குணம், தந்த குடும்பத்துடன் மிகவும் அந்நியோன்னியமாக, மிகவும் நெருக்கமாக குடும்ப உறவை பேணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால தான் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிக தைரியத்துடன் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரமாட்டாது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களை சந்திக்க மாட்டாது. ஏன் காரணம்? இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் மிக விரிவாக பேசியிருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சபிக்கிறது. வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், யாரை சேர்ந்து வாழும்படியாக அல்லாஹ் சொன்னானோ அவர்களை யாரு துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும்.
குர்ஆன் சூரா முஹம்மத், சூரத்துல் பக்ரா, சூரத்துர் ரஅத், 3 சூறாக்களில் 3 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தனித்தனியே பேசி இருக்கின்றான். தனித்தனியே அல்லாஹ் கதைக்கின்றான். வல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல், யாருடன் சேர்ந்து வாழும்படியாக சிலத்துர் ரஹ்மை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அங்கெல்லாம் சேர்ந்து வாழுங்கள், சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, அதை கணக்கெடுக்கவில்லையோ, அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் அந்த பதுவாவை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதை பற்றி பேசுவதாக இருந்தால் பல நூற்றுக்கணக்கான ஹதீசுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப உறவை எப்படி பெறினார்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். அவர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மருமகன் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரராக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள்? சுப்ஹானல்லாஹ். மாற்று மதத்தை சார்ந்த குடும்ப அங்கத்தவர்கள், குடும்ப உறவினர்கள், இரத்த உறவு, ஆனால் மாற்று மதத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடன் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் அழகான முன்மாதிரிகள், உபமானங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நாங்கள் படிக்க வேண்டும், அதை நாங்கள் புரிய வேண்டும். என்ன இடத்தில் இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தார்கள், உறவுகளை எப்படி மதித்தார்கள், உறவுகளுக்கு எந்த இடத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய பாடம் மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த நேரத்தில் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு 2 விஷயம்தான் தேவை, வேறொன்றுமே தேவையில்லை. இந்த 2ஐயும் நானும் நீங்களும் எடுத்து நடப்போம் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஏண்ட உங்களுடைய குடும்பத்துடன் எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து வாழ முடியும். குடும்பங்களில் அனைவருமே இந்த நிலைக்கு வர வேண்டும். குடும்பத்தில் அனைவரும், ஒரு புறம் அல்ல, ஒரு தலை காதல் அல்ல, 2 சாராரும், அநீதி இழைத்தவர்களும் அநீதி இழைக்கப்பட்டவர்களும், பாதிக்கப்பட்டவர்களும் பாதிப்புகளை விளைவித்தவர்களும், உபகாரம் செய்தவர்களும் உபகாரம் செய்யப்பட்டவர்களும் அனைவருமாக சேர்ந்து இந்த நிலைப்பாட்டுக்கு வருவார்கள் என்றிருந்தால் குடும்ப உறவுகளை இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நிர்வகிக்கலாம், குடும்ப உறவுகளை எங்களுக்கு பாதுகாக்கலாம். அதுல ஒன்றுதான், உதவிகள் செய்துவிட்டு மறந்து விடுங்கள். கிவ் அண்ட் ஃபர்கெட். உதவி செய்தோம், மறந்து விட்டோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்க செய்த உதவிக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைர் என்று சொல்லுவதை கூட நாங்க விரும்பல, அதை கூட நாங்க எதிர்பார்க்கல. எங்களுடைய கடமையை நாங்க செஞ்சிருக்கிறோம். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா. நாங்க தவில் குர்பா, இனபந்துக்காரர்களுக்கு உறவுகளை பேண வேண்டும், உறவுகளை மதிக்க வேண்டும், உறவுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். ஆனால் நாங்கள் அதை மறந்து விட்டோம். நாங்கள் செய்த உதவிக்கு நீங்க ஜஸாக்கல்லாஹ் கைர் சொன்னீர்களா இல்லையா என்பது கூட, அதை கூட நாங்கள் பொறுத்து அலட்டிக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும். கொடுத்து விட்டோம், மறந்து விட்டோம். உதவி செய்தோம், அதை மறந்து விட்டோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானார். 2வது மிக முக்கியமான விடயம், குடும்பமாக சேர்ந்து வாழக்குள்ள அங்க ஷைத்தானும் இருக்கத்தான் செய்வான். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிதல், அல்லது சில கசப்புகள், மனக்கசப்புகள், அல்லது சில முன்பின்கள், முரண்பாடுகள் ஏற்படலாம். இது சகஜம். மனிதர்கள் இருந்தால் அது நிச்சயமாக அப்படி ஏற்படும். பேசக்குள்ள பேச்சுவார்த்தைகள்ல சில முன்பின் ஏற்பட்டு ஒருவருடைய மனது நோகும். ஒருவர் கொஞ்சம் வேகமாக பேசக்கூடியதாக இருந்தால் மற்றவருடைய மனது புண்படும். இது குடும்பமாக வாழும் பொழுது இது நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும்.
ஒருவருக்கு 4 குழந்தைகள் இருந்தால் 4 பேருடைய படைகோளம் ஒன்றாக இருந்தாலும் 4 பேருடைய பண்பாடுகளும் ஒன்றாக இருக்க மாட்டது. வித்தியாசமான குணங்கள், வித்தியாசமான பண்பாடுகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அவசரமாக கோபம் வந்துவிடும், சிலர் அவசரமாக கதைத்து விடுவார்கள், சிலர் என்ன செய்வார்கள், கதைத்து விட்டதுக்கு பிறகு மறந்து விடுவார்கள், சிலர் மறக்க மாட்டார்கள். இப்படியாக பல வகையான பண்பாடுகள் உள்ள மக்களாகத்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான். எங்களை வித்தியாசமான குணங்கள், வித்தியாசமான குறைபாடுகள், வித்தியாசமான நிறைவுகள் உள்ளவர்களாகத்தான் எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அதுதான் forgive and forget. ஒன்று சொன்னேன் give and forget, இங்க சொல்லுகிறேன் forgive and forget. மன்னித்து விட்டோம், மறந்து விட்டோம். குடும்பம் செய்த துரோகத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, மறந்தும் விட்டோம். அப்படி ஒன்று அவர்கள் எனக்கு செய்யவில்லை, அப்படி ஒன்று அவர்களால் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் எங்கே ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஆத்மீக பயிற்சி எடுக்க வேண்டும். இதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த பண்புடையவனாக என்னை மாற்றிவிடு. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பண்புடையவராக இருந்தார்கள். அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள், ஆனால் அதை அவர்கள் மன்னித்தது மாத்திரமல்ல, அதை அவர்கள் மறந்தும் விட்டார்கள். அதை பற்றி அவர்கள் திருப்பி பேசவே இல்லை, அதை பற்றி அவர்கள் கதைக்கவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, லைலத்துல் கத்ரை அண்மித்திருக்கின்றோம். லைலத்துல் கத்ரை கத்ருடைய இரவில் நின்று வணங்க, அல்லாஹ்வுடைய குர்ப், அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கின்றோம். அது வேண்டும் என்றிருந்தால் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டவனுக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியமும் கிடைக்க மாட்டான் என்பதாக. எனவே வினயமாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன், சந்தர்ப்பம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது, இன்னும் அவகாசம் தப்பிப்போகவில்லை. குடும்ப உறவுகளை சேர்ந்து குடும்ப உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பிய நிலையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு லைலத்துல் கத்ரையும் அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குடும்ப உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் உதவிகள் செய்துவிட்டு மறந்து விடுங்கள். துரோகம் செய்தவர்களை, அநீதி இழைத்தவர்களை மன்னித்து அவர்கள் செய்த அநியாயத்தை மறந்து விடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.